டைட்டிலில் நீங்கள் பிரெயின் கேன்சர்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் பேச போகிறது பிரெயின் கேன்சர் பற்றி கிடையாது, பிரெயினுக்கு பரவுன கேன்சர் பற்றி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது டிஃப்ரென்ஸு நம்ம சொன்னோம் இல்லையா, பிரெயின் கேன்சர் வேறு, பிரெயினுக்கு பரவுற கேன்சர் வேறு. இது என்ன வித்தியாசம், இதனால் என்ன இம்பேக்ட் பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரெயின் கேன்சர்ன்றது நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசியிருப்போம். இந்த லிங்க் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரெயினுக்கு பரவுற கேன்சர்ன்றது வேறு கேட்டகரி. பிரெயினில் ஆரம்பிக்கிற கேன்சர் வேறு, பிரெயினுக்கு பரவுற கேன்சர் வேறு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி கேன்சர் தட் ஸ்ப்ரெட்ஸ் டு பிரெயின் இஸ் ஆல்ரெடி ஸ்டேஜ் 4. ஸோ உடம்போட வேறு பகுதியில் ஆரம்பித்து, அது வேறுன்றது எங்கேயா இருக்கலாம், பிரெஸ்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், இல்லை யூட்ரஸில் ஆரம்பிச்சதாக இருக்கலாம், உணவு குழாயில் ஆரம்பிச்சதாக இருக்கலாம். அது அடுத்த ஸ்டேஜ் போக போக என்ன ஆகும்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவும். சில பேருக்கு அது பிரெயினுக்கும் பரவும். ஸோ பிரெயினுக்கு பரவான எல்லா கேன்சரும் என்ன கேன்சர் ஆகிடுது, 4th ஸ்டேஜ் கேன்சர் ஆகிடுது. சரி, 4th ஸ்டேஜ் கேன்சர் தானே டாக்டர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 4th ஸ்டேஜ்னாலே எல்லாருக்கும் தான் தெரியுமே, சரி பண்ண முடியாது அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாதுன்றதை நீங்கள் பார்க்கும்போது புரியும். இப்போது ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சி ஏர்லி ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் மீறி எப்படி டாக்டர் பிரெயினுக்கு பரவுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா?